சற்று முன் தேமுதிகவை சேர்ந்த லட்சக்கணக்கானோர் திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு, அதிர்ச்சியில் பிரேமலதா. அதாவது கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி தேமுதிக பொதுக்குழு கூட்டம் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தருமபுரியில் நடைபெற்றது. அந்த வகையில் இந்த பொதுக்குழுவில் மீண்டும் கட்சியின் பொதுச் செயலாளராக பிரேமலதா, பொருளாளராக எல்.கே. சுதீஷ், இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரன், தலைமை நிலைய செயலாளராக பார்த்த சாரதி, துணை பொதுச் செயலாளராக செந்தில்குமார், ஆத்தூர் சுபா, சந்திரன், வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஏற்கனவே இளைஞரணி செயலாளராக இருந்த முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பிக்கு உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. அதேபோல துணை பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ செங்கல்பட்டு அனகை முருகேசனுக்கும் உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. இதனால் அதிருப்தியில் இருந்த இருவரும் பொதுக்குழு முடிந்த பிறகு கட்சி தலைமையிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சில மூத்த நிர்வாகிகளும் ராஜினாமா கடிதம் கொடுக்க தயாராகி வருவதாக சொல்லி வருகிறார்கள். இதனை பற்றி விஜயகாந்துடன் அரசியல் பயணம் செய்த சிலரிடம் பேசி கேட்டோம். அனகை முருகேசன் 2005 செப்டம்பர் 15ஆம் தேதி கட்சி துவங்கிய போது விஜயகாந்த் முதல்வராகும் வரை காலணி அணிய மாட்டேன் என்று சபதம் எடுத்தார். பொதுக்குழுவுக்கு வந்தபோது கூட காலணி அணியாமல் தான் வந்தார். அதேபோல நல்லதம்பி ரசிகர் மன்றம் தொடங்கிய காலத்தில் சைக்கிள் கடை வைத்துக்கொண்டு மன்றத்திற்கும் கட்சிக்கும் சென்னைக்கு வரும் நிர்வாகிகளுக்கும் செலவு செய்து கட்சியை வளர்த்தவர். மேலும் முன்னாள் எம்எல்ஏ பன்ருட்டி சிவங்கொழுந்து டீ கடை வைத்துக்கொண்டு மாவட்டத்தில் ரசிகர் மன்றத்தை வளர்த்து கட்சியை பலப்படுத்தியவர். பல நெருக்கடியான காலகட்டத்திலும் கட்சியை விட்டு வெளியேறாமல் நம்பிக்கையாக இருந்தவர். குறிப்பாக தேமுதிக கட்சி துவங்கியதிலிருந்து ஒவ்வொரு கூட்டத்திற்கும் மாநாட்டிற்கும் பணம் செலவழித்து ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தில் கட்சி செல்வாக்கை நிலைநாட்டியவர். இப்படிப்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜூனியர்களுக்கு பதவி கொடுத்தது கட்சிக்குள்ளேயே பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது. அதனால்தான் ஒவ்வொரு சீனியர்களும் கட்சியை விட்டு வெளியேறுகின்றனர் என்கிறார்கள். மேலும் தேமுதிக தலைமைக்கு சீனியர்கள் கட்சியை விட்டு வெளியேறுவது ஒரு பக்கம் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் மற்றொரு பக்கம் கூட்டணி அமைப்பதிலும் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. இது தொடர்பாக நம்மிடம் பேசிய சில தேமுதிக நிர்வாகிகள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த போது ராஜ்யசபா சீட்டுக்கு அதிமுக தலைமை உறுதி கொடுத்தது. ஆனால் இப்போது ராஜ்யசபா சீட் எதிர்பார்க்க வேண்டாம், 2026க்கு பிறகு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக சொல்வது தேமுதிகவிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தி வருகிறது. இருந்தாலும் பொருளாளர் எல்.கே. சுதீஷை மாநிலங்களவைக்கு எப்படியாவது அனுப்பி வைத்துவிட வேண்டும் என்று பிரேமலதா தீவிர முயற்சி செய்து வருகிறார். மேலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிடம் தேமுதிகவிற்கு 30 சீட் கேட்டுள்ளார்கள். அதைவிட முக்கியமானது திமுக தலைமையில் இருந்தும் பிரேமலதாவிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. எம்எல்ஏ சீட் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, தற்போதைக்கு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்று திமுகவிடம் பிரேமலதா டிமாண்ட் செய்து வருகிறார். ஆனால் திமுக தலைமை எந்தவிதமான உத்தரவும் கொடுக்கவில்லை. இதனால் அதிமுக திமுக என்று இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பிரேமலதா மீதும் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் மீதும் அதிருப்தியடைந்த தேமுதிகவை சேர்ந்த லட்சக்கணக்கானோர் கட்சியை விட்டு விலகி திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலினிடம் அனுமதி வாங்கி பிரமாண்ட விழா ஏற்பாடு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் தேமுதிகவை சேர்ந்த லட்சக்கணக்கானோர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து விஜயகாந்த் கட்சியினரை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.